அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் கோபிநாத். நான் மதுமிதா. C7 கிரவுண்ட் பாலிடிக்ஸ் இந்த ஷோவில் வந்து சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், அதன் பின்னணியில் நடந்திருக்கிற தகவல்கள் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி சொல்கிறோம். அந்த வகையில் வந்து தற்போது சில விஷயங்கள், உதயநிதி அவர்கள் பாலிடிக்ஸ் தொடங்கி இந்த தாவேகா அரசில் சில விஜய் அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு பதவி கொடுக்கறது அப்படிங்கிறது தொடங்கி அதிமுகவில் நடந்துக்கிட்டு இருக்கிற சில முக்கியமான நகர்வுகள் அப்படின்னு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக மது, நீங்கள் வந்து இந்த உதயநிதி அவர்கள் தொடர்புடைய தகவலோடு இருக்கிறீங்க இல்லையா, கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது என்ன சொல்லலாம், பேசலாம்? ஏற்கனவே இப்போ காரசாரமாக சட்டமன்ற விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த தடவை வந்து என்ன குறிப்பெடுத்து பேசுகிறாங்களையும் தாண்டி அவங்க பேசுகிற விஷயங்கள் வந்து ரொம்ப இளைஞர்கள் வந்து கவனிக்கிறாங்க அப்படின்றது முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த விஷயத்துல ஏற்கனவே பார்ட்டி ஃபண்ட் விவகாரம் திமுக மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா தாவேகாவினர் வச்சிருந்தாங்க. இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்துக்கு திமுக ஒரு சரியான பதில் கொடுக்கல, இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தை ரொம்பவே மழுப்புறாங்கன்ற நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நீங்க லாட்டரி நிறுவனத்துல இருந்து பணம் வாங்கலையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஆமா நாங்க வாங்கணும்ன்ற மாதிரியான தோரணையில உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஒரு பதிலும் இருந்தது. இப்படி பார்க்கும்போது அவர் வந்து உங்க மாமனார் தான் அதை கொடுத்தாரு அப்படின்ற போது, ஆமா அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆமோதிக்கிற மாதிரி தான், ஆமா அவரு தான் கொடுத்தாரு அப்படின்னா அப்ப நீங்க போய் உங்க அப்பா கிட்ட கேளுங்க அப்படின்னு. அப்ப வாங்கினது ஒத்துக்கிட்ட மாதிரியும் அது தொடர்பான கான்வர்சேஷன் போன மாதிரி தான் இருந்தது. எஸ், அப்படி இருக்கும்போது இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்துல திமுக ஒத்துக்கிட்டாங்கன்ற ஒரு நிலைப்பாட்டை தாவேகாவினர் முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாநில கட்சிகள்லயே அதிகமான பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதுன்றது திமுக தான் முதலிடத்துல இருக்குன்ற ஒரு ஆர்டிக்கல் வெளியாகி இருந்தது. அது மட்டும் இல்லாம பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அது யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க, எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு எல்லாமே குறிப்பெடுக்க வேண்டிய ஒரு கட்சியா அவங்க உருவெடுத்துட்டாங்க அப்படின்னாலே இந்த மாதிரியான விஷயத்த கண்டிப்பா செய்யணும் அப்படின்ற ஒரு விதிமுறையே இருக்கு. ஆனா இது எதுவுமே திமுக பின்பற்றல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சட்டமன்றத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதி தொடர்பாகவும் சரி, பட்ஜெட் தொடர்பாகவும் சரி, இந்த விஷயத்த பேசுறதை தாண்டி தனிநபர் தாக்குதல்ன்றது இந்த சட்டமன்றத்துல அதிகமாவே இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்ப முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதான் ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போதும் அந்த மானிய கோரிக்கைகள், பட்ஜெட் அந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் அப்படிங்கிறது நடக்கும்னா துறை சார்ந்து பேசுவதற்கு ஊடாக ஒவ்வொருத்தரும் அந்த எதிர்த்தரப்பினருடைய அந்த கட்சியாக இருக்கலாம், கட்சி தலைவராக இருக்கலாம், அந்த பேசிக்கிட்டு இருக்கிற பர்சனாக இருக்கலாம், அவங்க தொடர்பான சில விமர்சனங்களையோ அது கொஞ்சம் காமெடியாகவோ இல்லை ரொம்ப ஆக்ரோஷமாகவோ முன்வைக்கிறதுன்றது வழக்கமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட் அது வந்து ஒவ்வொரு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எந்த கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் பிரதானமாக பார்த்தா என்ன, திமுக அதிமுக இவங்க இரண்டு பேருனுடைய சட்டப்பேரவையிலையுமே ஆட்சியிலையுமே சட்டப்பேரவையில் இது நடக்கிறது அப்படிங்கிறது யூஸ்வலான ஒரு விஷயம்தான். பட் நீங்கள் சொல்கிறது போல் அது தாவேகா ஆட்சியில் இப்படி நடக்கிறது அப்படிங்கிறது ஏன் தனி கவனம் பெறுகிறது இல்லை பார்க்கப்படுது அப்படின்னா, ஏன்னா தாவேகாவுக்கு இது ஃபஸ்ட் டைம் அவங்க ஆட்சி அமைக்கிறது அப்படின்ற போது அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுடைய சில நடவடிக்கைகள் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கப்படுது. ஏன்னா இப்போ என்னதான் ஒருத்தர் சரியாக பண்ணாலும் கூட புதுசாக வந்திருக்கிறாங்க அப்படின்னா எப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும் இல்லையா, இந்த சைடு ஜாம்பவான்களாக உட்காந்துருக்கும் போது. ஸோ அதனால தான் இப்படியாப்பட்ட பார்வை இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதே நேரம் சில இடங்களில் அவங்களுமே கூட சட்டசபையினுடைய மாண்பு தெரியாமல் பேசுறது, முதல்வர் உட்பட அந்த சைன் பண்ணுறது, ஹேண்ட் சைன் பண்ணுறது இப்படிங்கிறதெல்லாமே வந்து ஒரு வகையில் கொஞ்சம் அந்த வரைமுறையை அந்த மரபை மீறுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதான். அவங்களும் அவங்க சைடுக்கு சில விஷயங்கள் பண்ணுறாங்க தான். பட் அதனாலேயே கூட நியாயமாக பண்ணுற விஷயங்களும் கூட இந்த பக்கம் அது விமர்சிக்கப்படுது தான். இப்படின்னு ரெண்டு பக்கமும் சில சாதக பாதகங்கள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அந்த விஷயத்தில். நீங்க சொன்ன மாதிரி தாவேகான்றது அவங்களுக்கு இது முதல் அனுபவமா இருந்தாலும் திமுகக்கு அது இல்லை அப்படின்றது முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்களும் அதே மாதிரி ஒரு சைகையை எடுக்கிறதுனால இளைஞர்கள் இப்படி பண்ணா ரசிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு நோக்கத்துல சட்டமன்ற பார்வை மாறி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரி, இதுல இந்த பார்ட்டி ஃபண்ட் விஷயத்துல நீங்க சொன்னபடி இப்போ மாநில கட்சிகள்ல அதிகமாக வாங்கி இருக்கிறது திமுக அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை பத்தின டேட்டா கூட நீங்களும் கூட காட்டுனீங்க. ஃபர்ஸ்ட் வந்து திமுக இருக்கு, அடுத்தது திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு. ஸோ இப்படின்னு வரிசையா அடுத்தடுத்து அந்த கட்சிகள் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற விஷயத்த முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைக்கிறாரு.
அது மூலமாக வந்து திமுகவுக்கு அகைன்ஸ்டான ஒரு பாலிடிக்ஸை ஒரு அடியை கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்க வியூகமாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கப்படுது. இது மூலமாக இதுவே கொஞ்சம் எக்ஸசிவாக போய் அங்கே பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத ட்ராப் பண்ணுற சுச்சுவேஷன், அந்த பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு பெரும் அடியாக மாறும் ஃபினான்ஷியலி. ஸோ அதனால் அதை நோக்கி எதுவும் தாவேக்கா பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் மோரோவர் இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால தான் பின்னாடி இருக்கிற டிவிஎஸ்சி வழக்குகளாக இருக்கட்டும், இடி வழக்குகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் தாவேக்கா அரசு நம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன முன்னெடுப்பை வைக்கணுமோ அதை வைக்கணும் அப்படிங்கிறதுலையும் வந்து தாவேக்கா கவர்மெண்ட் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டாக இருக்கிறாங்கன்றது நம்மளுக்கு உள்ளேருந்து வர்ற தகவலாக இருக்குது. ஸோ அது மூலமாக திமுகவுக்கு ஒரு சரிவை கொடுக்கலான்னு பார்க்குறாங்கன்னு புரிஞ்சிக்கப்படுது. பட் இதில் ஃபர்தராக என்ன நடக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இந்த சமீபத்தில் உதயநிதி அவர்கள் பேசினது ரொம்பவே பெரிய விஷயமா ஆக்கப்பட்டது. இதை தாவேக்கா கையில் எடுத்து திமுகவுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தாங்க. ஆனால் அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ற நிறைய விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ தாவேக்கா புதுசாக வந்திருந்தாலும் அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அவங்க மேலேயும் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. தாவேக்கா நிர்வாகிகள் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் பதிவாகுது. ஆனா எதுவுமே ஒரு உடனடி ஆக்ஷனா தாவேக்கா முன்னெடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த அரசு மேல வைக்கிறாங்க. இந்த பழனி விவகாரம் இதுவுமே ரொம்ப பெருசாக்கப்பட்டது. ஆனா அதற்கான இதுக்கு பின்னாடி யார் யார் இருப்பாங்கன்னு நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. இந்த பழனி விவகாரத்துல ஜஸ்டின் மணிகண்டன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் வாய் திறந்தா இன்னும் நிறைய அதிகாரிகள் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி தாவேக்கா மேலேயும் தொடர்ந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்ன்றது பதிவாகிட்டு வருது. வரும் காலத்துல இது என்ன வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து அவர் சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி பொறுப்பு கொடுக்குறாங்க, அவர் கட்சிகளுக்கு அதை கொடுக்கலாம். ஆனா அந்த கட்சியை தாண்டி தமிழக அரசு சம்பந்தப்பட்ட ஒரு குழுக்கள்ல அவங்க இடம் பெறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தப்புன்ற மாதிரி திமுகவினர் முன்வைக்கிறாங்க. எதனால இந்த சர்ச்சை வெடிக்குது அப்படின்னா ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்திக்கு அறநிலை குழுக்கள்ல அவங்களுக்கு ஒரு உறுப்பினர் பதவியை கொடுக்குறாங்க. இது ஏன் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக முன்வைக்கிறாங்க. இந்த அறங்காவலர் குழு அதுல வந்து அவங்களுக்கு ஒரு இது பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. இல்ல அது சொன்ன மாதிரி அவருக்கு வந்து அவரு கூடவே இருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்போ தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும், இதுல எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அப்படிங்கிறது அந்த ஜோசியர் அவருடைய விவகாரத்தில் தான் அந்த விஷயமே ஆரம்பிச்சது. அதனால் அந்த ஜிஓ பாஸ் பண்ணது அதெல்லாம் கூட ரத்து பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், விஷ்ணு ரெட்டியாக இருக்கட்டும், இது மாதிரி அடுத்தடுத்து பொறுப்புகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த டிவிகேவினுடைய ஒரு அந்த சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து டிஎன் ஃபேக்ட் செக்கில் அந்த மாதிரி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள். பட் அது தொடர்பான நியமனங்களுக்கு ஜிஓக்கள் வெளியாகுதா அப்படிங்கிறதுல தான் ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம், முதலமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து தன்னை சார்ந்தவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த ஒரு பதவியையும் கொடுக்க முடியும் அப்படின்னு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவிகள் கொடுக்க முடியாது. பட் அவருடைய அதிகாரத்திற்குட்பட்டு நியமிக்க வேண்டிய பதவிகளுக்கு யாரை வேணுமானாலும் நியமனம் பண்ணிக்கலாம். அது யாரும் கேள்விக்கு உட்படுத்த போகிறதில்ல. பட் அதில் விமர்சனங்கள் வர்றது என்னவோ வரும் தான், எதிர்கட்சிகள் பண்ண தான் செய்யும். இப்போ திமுகவினர் சைடில் இருந்து கொடுக்குறவங்கன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் அப்போ வந்து அதிமுக அதை பெருசாக எதிர்க்கலை. ஏன்னா அதிமுக வந்தாலும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தாவேக்கா வரும்பொழுது இப்படி பண்ணும்போது மட்டும் அதில் ஃபேமிலி பர்சன்ஸ் மாதிரி இல்லாமல் அவருடைய சினிமா துறை சார்ந்து யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ, நட்பு வட்டாரங்களாக இருந்தாங்களோ, துறை சார்ந்த நட்புகளாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் தற்போது முக்கியமாக விமர்சனத்துக்குள்ளாகுது. அதில் எஸ்பெஷலி ரொம்பவே கடுமையாக விமர்சனத்துக்குள்ளாகுது. ஒரு நார்மல் பீப்புள் கூட அதை எதிர்க்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த நியமனங்களை ஏன் மறைக்கிறீங்க, அந்த ஜிஓக்களை ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் அது போகுது. அந்த வகையில் தான் நீங்கள் சொன்ன அர்ச்சனா கல்பாத்தி அவர் கொடுக்கப்பட்ட அந்த அறங்காவலர் அப்படின்ற அந்த இதில் அதுக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கூட ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அது வந்து அவங்க வந்து நிறைய கோவில் திருப்பணிகள் செஞ்சுருக்கிறாங்க அவங்களுடைய அப்பா காலத்திலிருந்து. அந்த வகையில் அவங்களுக்கு அதில் அனுபவம் இருக்குது. அவங்க நிறைய விஷயங்களை ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பணி வழங்கப்படுதே ஒழிய மற்றபடி
விஜய் அவர்களோடு சினிமா துறையில் பயணித்தவர்கள்ன்ற பாயிண்ட்டை மட்டும் பார்க்காதீங்க, ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னு மட்டும் பார்க்காதீங்கன்னு அவர் வந்து ஒரு இதுவும் கொடுத்திருந்தாரு. உதயநிதியும் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. உதயநிதி எதிர்கட்சி தலைவர் மட்டும் இல்ல, அவரும் ப்ரொடியூசரா இருந்தாரு. அவருக்கு 2 முகம் இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் 2 முகம் இருக்கு, அது என்ன தப்புன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. திமுக காலத்திலயும் இதே மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்திருக்காங்க, ஆனா அது அதிகமா விமர்சனிக்கப்படல. ஆனா தாவேக்காவை விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா இருக்காங்க, சினிமாவில எல்லாருக்கும் பரிச்சயமா இருந்ததுனால இவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஸோ இந்த விஷயத்த ஆனால் அரசு எப்படி கையாள, இதில் வெரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆமாம் நாங்கள் இதை தான் பண்ணுறோம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த தகவல்களெல்லாம் முன் வச்சுட்டு தாவேக்கா செயல்பட்டாங்கன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு வழியாக அது இருக்கும்ன்றது நிறைய பேருடைய புரிதல். நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்வது கூட அதுதான். நீங்கள் ஏன் மறைக்கிறீங்க, அதை மறைக்காதீங்க, நியமனங்கள் வெளியில் சொல்லிட்டு போங்க, விமர்சிச்சுட்டு போகிறாங்க, அதை கடந்து போங்க, இல்லை அதை எதிர்கொள்ளுங்க, அதை விட்டுட்டு எதுக்கு மறைக்கிறீங்க, மறைக்கும் போது தான் அப்போ பின்னாடி வேறு ஏதோ கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு 6 கேள்விகள் எழுப்பப்படுது. ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கவர்மெண்ட்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்களே அதுக்கு மாறாக நடக்கிறீங்கன்றது தான் இப்போ முக்கியமான விஷயமாக இந்த நியமனங்கள் அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ இதில் இன்னும் வேறு ஏதாவது தகவல்கள் இருக்கா? இப்போதைக்கு இந்த ஒரு தகவல் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இதே மாதிரியான தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்தா அது மக்களுடைய எதிர்ப்புக்கு தாவேக்கா உள்ளாகும் அப்படின்றதுல எந்த ஒரு கருத்துமே மாறுபாடு கிடையாது. அதே சமயம் தாவேக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையா சொல்லல, அதுதான் அவங்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வரிசையில் அதிமுகவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நான் இது பண்ணுறேன். அதாவது அதிமுகவில் ரீசெண்ட்லி என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையில் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் சட்டமன்றத்தில் நடந்தது. அதிமுக எம்எல்ஏக்கள், அதிருப்தி எம்எல்ஏக்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை மீதான அதிருப்தி அடைஞ்ச எம்எல்ஏக்கள் இங்கே தாவேக்கா கவர்மெண்ட்டுக்கு ஆதரவும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தாவேக்காவோட சேரணும் அப்படின்ற ஒரு இதையும் உள்ள வச்சாங்க. இதனால் அதிமுக வந்து 2ஆக பிளவுபட்டது அப்படிங்கிற விஷயம். பட் அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த தகுதி நீக்கம் தொடர்பாக கொடுத்ததெல்லாம் இபிஎஸ்சி அப்புறம் வாபஸ் வாங்கிட்டு திரும்பவும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் பதவியும் கூட கொடுத்தாங்க. ஆனால் அப்படி கொடுத்தும் கூட இன்னமும் அந்த அதிமுகக்குள்ள இந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பனிப்போர் அப்படிங்கிறது இன்னமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இப்போ யாரை எஸ்பெஷலி மையப்படுத்தி போகுதுன்னா சிவி சண்முகம் அவரை மையப்படுத்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த தகவல் கூட எப்படின்னா, அதிமுகவிலிருந்து சிவி சண்முகம் அவர்களை நீக்குவதற்கு அது தொடர்பான ஆலோசனையில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த தகவல். இப்போ சிவி சண்முகம் அவருடைய ஆதரவாளர்கள் மேலெல்லாம் ஏற்கனவே அவர் நடவடிக்கை எடுத்துட்டார். அப்படி இருக்கும்போதும் கூட சிவி சண்முகம் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்கிறது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் தரப்பில் கூட எழுது. இது எதை நோக்கி நம்ம இதை அணுகணும்னா, இபிஎஸ் அவர்களினுடைய ஆளுமை திறன் நோக்கி இவங்களே ஒரு சந்தேகத்தை எழுப்பிக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்து சிவி சண்முகம் மேலே அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை போகிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இதில் வந்து அதாவது இது எதை நோக்கி போகுது அப்படின்னா, பொதுவாக எடப்பாடி பழனிசாமி எதை நோக்கி செயல்படுறாருன்னா அதிமுகன்ற கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். இப்போ செயற்குழு பொதுக்குழுவில் யாரெல்லாம் தனக்கு எதிராக வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் நீக்கிட்டு தன்னுடைய ஆதரவாளர்கள் மட்டும் இருக்கிற செயற்குழு பொதுக்குழு கட்சியை வச்சுக்கிறதன் மூலமாக தன்னுடைய ஆளுமையின் கீழே தன்னை மட்டும் தலைவராக எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு நிர்வாகிகள் தொண்டர்களை கொண்ட கட்சியாக வழி நடத்தலாம் அப்படின்னு. ஆனால் அது மூலமாக நிறைய ட்ராபேக்கு, நிறைய தோல்விகள் வருது தவிர. ஏன்னா இந்த பக்கம் அந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் முன்வைக்கிற விஷயமும் அதுதானே. இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தவறான முடிவுகளால் தான் தொடர் தோல்விகள், இப்போ கூட எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்துட்டு நிற்கிறோம் அப்படிங்கிறது அவர் மேலே வைக்கிற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு இல்லையா. அந்த வகையில் தான் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்தாங்க. தற்போது கூட அதெல்லாம் தான் சரி பண்ணி இப்போ இந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போதும் கூட எஸ்பி வேலுமணி சொல்கிற கோரிக்கை அப்படிங்கிறது கட்சியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் உள்ளே கொண்டு வரணும், ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்படிங்கிற கோரிக்கை தான் எஸ்பி வேலுமணி வைக்கிறார். இந்த பக்கம் சிவி சண்முகம் வைக்கிறது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு அகைன்ஸ்டான பேச்சுக்கள் தான் சிவி சண்முகம் முன்வைக்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து யாரை வந்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இன்னமும் கூட கோபத்தோடு பார்க்குறாரு அப்படின்னா,
சி.வி. சண்முகத்தை தான். ஏன்னா தனக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறார்ல. ஏற்கனவே சி.வி. சண்முகம் தான் அவருடைய மகன் மிதுனையும் குறிப்பிட்டு பல விஷயத்த மீடியாக்கு முன்னாடி சொன்னாரு. இதுல இருந்தே அதிமுகக்குள்ள ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடிச்சது. சி.வி. சண்முகம் நிறைய விஷயங்களை முன்னெடுத்துட்டு வராரு, தாவேகா கூட இணையறதுக்கான வேலைகளை இவர் பண்ணிட்டு இருக்காருன்ற விமர்சனங்களும் இருந்தது. இதனாலையும் அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. கண்டிப்பா. இப்போ அதுல கூட இப்போ இதுக்கு ஒரு சின்ன சிக்னல், ஒரு சின்ன மூமெண்ட்டா நம்ம இதுக்கு முன்னாடி நடந்ததை கூட பார்க்கலாம். அதில் வந்து இவருக்கு அகைன்ஸ்டாகவே பேசின, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய அவருடைய தலைமை மீது அதிருப்தி கொண்ட எம்எல்ஏக்கள் குழுவிலேயே முக்கியமாக பேசினவங்க, நடந்துக்கிட்டவங்களான வேலுமணியாக இருக்கட்டும், தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், இந்த மாதிரி பல பேருக்கு திரும்பவும் இந்த சமாதானம் ஆனதுக்கு அப்புறம்லாம் அவங்க உள்ள கூப்பிட்டு கட்சி பதவிலாம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாமே பதவி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒருத்தர் தவிர சி.வி. சண்முகம், அவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படலை. அண்ட் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாரையும் வந்து ஆல்ரெடி நீக்கியிருந்தார். ஸோ இப்போ அடுத்து இவரையும் நீக்கலாமான்ற பேச்சு போய்கிட்டு இருக்கு. அப்படின்னு இந்த பக்கம் வந்து சி.வி. சண்முகம் இன்னமும் கோபத்தில் தான் இருக்கிறார். ஏன்னா காரணம் என்னென்னா, இந்த தோல்விகளுக்கு காரணம் வென்ற தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட செல்வாக்கு தான் காரணம்னு சொல்கிறவங்க, தோத்த இடங்களில் வந்து அங்கே கட்சி நிர்வாகிகள் தான் காரணம், ஏன்னா அவங்க ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறதா அப்படிங்கிற கேள்விகளை அவர் எழுப்பிட்டு இருக்கிறார். ஸோ இன்னமும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை அக்செப்ட் பண்ணிக்கிற இதுவே கிடையாது. பட் அதையும் மீறி ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர் ஆதரவாளர்கள்லாம் நீக்கினவர் சி.வி. சண்முகத்தை ஏன் நீக்கலை அப்படின்னா, அதுக்கு பின்னாடி சில காரணங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் சி.வி. சண்முகத்தை நீக்கினா அவர் தாவேகா ஆதரவு நிலைப்பாடு எடுக்க நேரிடும். அவர் வந்து தாவேகால போய் சேருவதற்கான இது தென்படும். அப்படி இருக்கும்போது அது வந்து கட்சியை இன்னும் பலவீனப்படுத்துகிற விஷயமா தான் ஆகிடும். ஏன்னா வந்து எல்லாரும் அவரை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. கட்சிக்குள்ளே இன்னமும் அடுத்த கட்ட ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது உருவாகும். ஸோ அதனால் அதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடவே இருக்கிறவங்க வேறு சில யோசனைகளையும் சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, நான் சொன்னேன் எஸ்பி வேலுமணி அவருடைய குரல் என்னவா இருக்குது, இபிஎஸ் அகெயின்ஸ்ட் பண்ணல, பட் இருந்தாலும் டிடிவியும் சசிகலாவையும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு சி.வி. சண்முகம் உடன்படுறதில்ல. ஸோ இங்கே அந்த ஒரு விஷயத்தில் எஸ்பி வேலுமணிக்கும் சி.வி. சண்முகத்துக்கும் இடையிலேயே ஒரு முரண்பாடு இருக்குது. அப்போ ஒரு நாள் அந்த முரண்பாடு வெடிக்கட்டும். அப்போ வெடிக்கும்போது இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி, இப்போ நத்தம் விஸ்வநாதனாக இருக்கட்டும், தங்கமணி, இவங்களாமே இருக்கிறாங்க இல்லையா, இவங்களாமே வந்து சி.வி. சண்முகத்துக்கு அகெயின்ஸ்டாக ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது நீங்கள் சி.வி. சண்முகத்தை நீக்கிடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனையை சொல்கிறாங்கன்றது தகவலாக இருக்குது. அது அந்த ரொம்ப சீனியரான ஓஎஸ் மணியன் போன்றவர்களாம் இந்த ஒரு அறிவுரையை, ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தகவலாக இருக்குது. மொத்தத்தில் சி.வி. சண்முகத்தை நீக்கணுன்ற முடிவுகள் அந்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டாங்க. அது எப்போ எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறது. பட் அது நடக்கும்போது சி.வி. சண்முகம் என்ன வெடிக்கிறாரு, அவர் இன்னும் வெளியில் வந்து என்னெல்லாம் பேச போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதிமுகவுக்குள்ளே அடுத்த ஒரு கலைபுரம், அடுத்த ஒரு மிகப்பெரிய பூகம்பத்துக்கு ஒரு தயாராக இருக்குது. அதிமுக தயாராக இருக்க வேண்டி இருக்கு. அதிமுக அந்த சூழ்நிலையில தான் இப்போ அதிமுக இருந்துட்டு இருக்கு. ஆமாம், ஏன்னா இப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆயிருக்கு இல்லையா, மறுபடியும் அடுத்த ஒரு பிளவுக்கு, அடுத்த ஒரு வெடிப்புக்கு அதிமுகவினர் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தகவல்கள் மூலமாக சொல்லிக்க வேண்டியிருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி சேகரித்து வச்சுருந்தோம், இதை சொல்லியிருக்கோம். இந்த டாப்பிக்குகளாக இருக்கட்டும், இந்த தகவல்களின் கீழே உங்களுக்கு தோன்ற கமெண்ட்டுகளை நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கலாம், கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மறுபடியும் வேறு சில அரசியல் நிகழ்வுகள், அது தொடர்பான தகவல்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி.